CSET எக்ஸாம்ஸ் முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் பலருக்கு கேள்வி வந்திருக்கும். அதே மாதிரி பலருக்கு என்ன இருக்கும், ஓகே எக்ஸாம்ஸ் முடிச்சாச்சு, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். இது எந்த எக்ஸாம் எழுதினாலும் எல்லாத்துக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஆசை இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சாச்சு, நீ நான் பிடிச்சதை சாப்பிட போகிறேன், நான் வந்து நல்லா தூங்க போகிறேன், இல்லை மூவி போகிறேன், சம்திங் இது வீக்கெண்ட் வேறு ஆயிடுச்சுங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ வில் ஹேவ் தட் பர்டிகுலர் திங் இன் மைண்டு. அதுதாங்க, எக்ஸாம்ஸ் முடிச்சாச்சு, டேக் அ பிரேக். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. பிகாஸ் கஷ்டப்பட்டிருப்பீங்க லாஸ்ட் 1 வீக் 10 டேஸ் எல்லாம் கண்டினியூஸாக வந்து நீங்கள் நிறையா புக்ஸ் படிச்சிருப்பீங்க, இல்லை நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய MCQs எல்லாம் கொஷின் ஈஸியாக வருமா கஷ்டமாக வரும்னு ஒரு எமோஷனல் டர்மாயில் இருந்திருப்பீங்க. ஒரு மைண்டில் ஒரு அப்செட் இருக்கலாம், எப்படி வருமோ அப்படி வருமோ. இப்போ எக்ஸாம்ஸும் எழுதி முடிச்சாச்சு, சிலருக்கு இட் மைட் பி அன் ஈஸியர் ஒன், சிலருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் சிலருக்கு எக்ஸாம்ஸ் பாதியில் எழுத முடியாத மாதிரி போயிருக்கலாம். ஹோப் யூ கெட் அ மெயில் அகைன். ஒரு மெயில் வரக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட மெயில் நல்லா செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுத முடியாமல் போயிடுச்சு டியூ டு சம் நெட்வொர்க் கிளிச்சஸ் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெயில் வரும். அட் த சேம் டைம் நீங்களும் ICSIக்கு மெயில் போடணும். லைக் இந்த மாதிரி என்னால் எக்ஸாம்ஸ் எழுத முடியாமல் போயிடுச்சு, டியூ டு திஸ் ரீசன்ஸ் இன் பிட்வீனில் எனக்கு ஸ்டாப் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அவங்களுக்கும் அந்த ரெக்கார்ட்ஸோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா வில் கெட் another ஆப்ஷன். சம்டைம்ஸ் அது கிடச்சிது அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் எழுதிக்கோங்க. பட் அதர்வைஸ் நல்லா எழுதிட்டோம், நான் எக்ஸாம் முடிச்சுட்டேன் நீட்டாக 3 hours ஃபுல் கம்ப்ளீட் ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் நான் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் நல்லா எழுதிட்டேன் அப்படின்னா பெட்டர் டேக் அ பிரேக். கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த பிரேக் தேவை. 1 வீக் 10 டேஸில் நமக்கு ரிசல்ட்ஸ் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வீல் டிசைட் வாட் ஷுட் வி டூ, அடுத்த ஸ்டெப் போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க, நத்திங் ராங். ஏன்னா நம்ம ஒரு லாங் ஒரு ப்ராக்ரஸில் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு சின்ன பிரேக்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ ஹாவ் திஸ் பிரேக். கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் அட் த சேம் டைம் ஹாவ் தி ஒரு இதோட கண்ட்ரோல்டோட என்ஜாய் பண்ணிக்கணும். வீல் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.